எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம் சார். விஜய் பேசுறப்ப எடப்பாடி பழனிசாமியை பத்தி கன்சிடரே பண்ணல, எப்படி பாக்குறீங்க? கன்சிடர் பண்ணவில்லை என்று சொல்ல முடியாது. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து கொள்ளலாம் என்று கூட இருக்கலாம் மேபி, ஐ டு நாட் நோ. அதாவது பின்னாடி சேர்ந்து கொள்வோம், அது ஒரு வலிமையான கட்சி, ஒரு 20-21% வாக்கு வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு தோல்வியிலும் 5% தானே இடைவெளி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள இடைவெளி 5% தான். அதனால் அவரோட போய் நாம் சேர்ந்து கொண்டு பவன் கல்யாண் மாதிரி நாமும் துணை முதலமைச்சராக எடுத்த எடுப்பிலேயே ஆகிவிட்டால் பின்னால் முதலமைச்சராக ஆகிக்கொள்ளலாம் என்று நினைத்தால், இப்பொழுது இவர் போராடி எந்த இடத்தை பெறுகிறார் என்பது காலத்தின் கைகளில் உள்ள ஒன்று. ஆனால் இது ரொம்ப எளிதான வழி. இப்பொழுதே நம்முடைய ஸ்டாலினுக்கு பேதி தொடங்கிவிடும். இது உறுதியான வெற்றி கூட்டணி, மற்றவர்கள் எல்லாரும் அந்த பக்கமே இருக்கட்டும் என்று போய்விடலாம். அதனாலே அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருக்கலாம். தட் இஸ் எ பொலிட்டிக்கல் மூவ் தான் அது. அதிமுக விமர்சனத்துக்கு இஸ் இட் பியாண்ட் கிரிட்டிசிசம் என்பது வேறு கேள்வி. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி மனிதர்களால் நடத்தப்படுவதில்லை, அல்லாவாலும் கர்த்தராலும் தான் நடத்தப்பட வேண்டும். என்ன, அதனாலே இவர் பொலிட்டிக்கல் மூவ், அதை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். ஒன்று, அதிமுக வாக்குகள் விஜய்க்கு பிரிய வாய்ப்பு இருக்கா? இப்ப சில இடத்துலலாம் வைக்கிறாங்க. எனக்கு தோன்றவில்லை. விஜய்க்கு அதிமுக வாக்கு வேறு வகையாக இருக்கிறது. அது ரொம்ப அப்படி ஊன்றி போய் ரெட்டை இலை எம்ஜிஆர் என்று அது ஒரு வகையாக ஓட்டு போகாதா அப்படி இருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். ரொம்ப பேர் அதில் இருக்கிறவர்கள் அப்படி இருக்கு. ஆனால் அதிமுகவும் காலநிலைக்கு ஏற்றவாறு புதிய நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டிய கட்டத்திலே தான் இருக்கிறது. நான் எடப்பாடியை ரொம்ப பாராட்டுவது, ஒரு தனி மனிதனாக ஒரு முடிவெடுத்தார் பிஜேபியோடு சேர்வதில்லை என்று. பிஜேபியோடு சேர்ந்தே இருந்து தொலைத்து விட்டு போயிருக்கலாம், வர வேண்டிய நன்மைகள் வேறு வகையாக இருக்கும், அந்த நன்மைகளை பெற்று தொலைத்து விட்டு போயிருக்கலாம். இந்த அண்ணாமலை நான் மாற்று அரசியல் கட்சியாக முயல்வேன் என்று சொன்னபோது காங்கிரஸ் முட்டாள் அதை செய்திருக்க வேண்டும். மாற்று அரசியல் கட்சியாக வருவதற்கு 1971 பிறகு தொடர்ந்து முயன்றிருக்க வேண்டும். ஒரு தடவை மூவ் பண்ணார், முயன்றார், சரியாக வரவில்லை. பிறகு அந்த முயற்சியை விட்டுவிட்டார்கள். ஒரு கட்டத்தில் காங்கிரஸும் திமுகவும் சமமான இடத்தில் போட்டி போடுகின்ற அளவுக்கு காங்கிரஸ் வலிமையாக இருந்தது. கருணாநிதி இல்லை, அவர்களாக முதலமைச்சராக 2 இடம் கூட வந்து விட்டால் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று கேட்பார்கள் என்றார். பிறகு இந்திரா காந்தியிடம் கெஞ்சி கூத்தாடி கருணாநிதி தான் முதலமைச்சர், யார் கூட வந்தாலும் சரி என்றெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது காங்கிரஸ்காரன் சொல்லுகிறான், நான் அதற்குள் போனால் ரொம்ப நேரம் ஆகிவிடும். காங்கிரஸ்காரன் சொல்கிறான் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று. ஏண்டா, இருந்த காலத்திலெல்லாம் விட்டு என்ன கோவணமே பறி போய் விட்ட காலத்திலிருந்து இப்பொழுது பங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாய். சரி, தொலையட்டும், அதை அப்புறம் பேசுவோம். இப்பொழுது அதிமுகவில் எடுத்த ஒரு சிறந்த முடிவு, பிஜேபியோடு நாம் மாற்று கட்சியாக ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி டு டிஎம்கே என்றால் நாம் தனித்து நிற்க வேண்டும், பிஜேபியோடு இருக்கக்கூடாது. தனித்து என்றால் பிறரை சேர்த்து கொள்ளலாம், பிஜேபியோடு இருக்கக்கூடாது என்று தெளிவான முடிவெடுக்க பொலிட்டிக்கல் மூவ் அது எடப்பாடிக்கு தான் தெரிஞ்சது. அந்த கட்சியில் அதை வேலுமணியோ மற்றவர்களோ இதெல்லாம் செய்ய முடியாது. இது எடப்பாடிக்கு தெரிந்தது. நான் பரவாயில்லை, பொலிட்டிக்கலி ஷ்ரூட் மேன் என்று எடப்பாடியை முதல் முறையாக நினைத்தது அப்பொழுதுதான். அவர் பிரமாதமான காரியம் என்பது அரசியலில் செய்தது 2 காரியம். ஒன்று, இந்த 7.5% இவர்களுக்கு ஒதுக்கினார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு. ஒரு கட்டத்தில் ராமதாஸ் சரியாக வரவில்லை என்றாலும் வன்னியர்களுக்காக இடம் ஒதுக்கினார். ராமதாஸை விட்டு வன்னியர்கள் அதிமுக ஓட்டு போட்டார்கள் வடக்கே. அது பெரிய பிரமாதமான விஷயம். இவர் போய் பிஜேபியோடு இருக்கிறார், அவருடைய கட்சி சொல்கிறபடி ஓட்டு போடாமல் எடப்பாடிக்கு போட்டார்கள் என்றால் இவர் நமக்காக இருக்கு. அப்படி ஒரு மனிதன் ஏதோ ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிறார். நான் சொல்வது என்பது அசோகனுக்கு பிறகு இவர்கள் தான் சிறந்த ஆட்சியாளர்கள் என்று சொல்ல வரவில்லை. பெற்றார் ஒரு சரியான பொலிட்டிக்கல் மூவ் ஒன்றை எடுத்தார். பிஜேபியோடு சேர்வதில்லை. சேர்ந்தால் நாம் அரசியலில் அழிந்து போவோம், மாற்று நிலையை இழந்து விடுவோம் என்பது தெளிவாக தெரிந்தது. இப்பொழுது 3 பேர் நெருக்கடி கொடுக்கிறார்கள். பழனிசாமி கூட நெருக்கடி கொடுக்கிறார், ஒருங்கமைப்பு குழு வைக்கிறார். ஒருங்கமைப்பு குழு வேண்டாம், பழனிசாமியை சேர்ந்து கொள்வது என்றால் சேர்த்து கொள்வார் அவர். நம்ம உங்கள் பழனிசாமி, கோயம்புத்தூர் பழனிசாமி, பழைய எம்பி சேர்த்துக்கொள்கிறேன் என்றால் சேர்த்துக்கொள்வார்கள். அவரே ஜேசிடி பிரபாகர், ஜேசிடி நல்ல மனிதர் அவர். அதெல்லாம் இவர்களெல்லாம் இயல்பாக சேர்த்து கொண்டு வருவார். இவர்கள் 3 என்ன பிரச்சனை என்றால், இவர்கள் 3 பேர், நான் சொல்லுகிறேன், பிஜேபி அஜெண்டாவை கொண்டு செல்வதற்காகத்தான் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர, தினகரனும் சரி, ஓபிஎஸும் சரி, சசிகலா, யார், சசிகலா, 3 பேர்
சின்னம்மா, நான் சின்னம்மா என்று தான் அவர்களை நேரடியாக அழைப்பேன். அதனால ஒன்று தப்பில்லை. அவர்கள் என்ன சின்னம்மா என்று அழைக்கத்தகாத அளவிற்கு குறைவானவர்களா அப்படி என்று நான் அம்மாவை பெரியம்மாவை அம்மா என்று அழைப்பேன், இவர்களை சின்னம்மாவை என்று அழைப்பேன். அப்படி தான் நேரடியாக அந்த காலத்தில் பழக்கம். அதெல்லாம் இன்றைக்கு அரசியலிலே வேறுபட்டு இருக்கின்ற காரணத்தினால் ஒருவரை மரியாதை குறைவாக பேசுகின்ற பழக்கம் எனக்கு கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கு, எனக்கு அவர்களோடு தொடர்பும் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 3 பேரும் பிஜேபியினுடைய அஜெண்டாவை கொண்டு செல்வதற்காக உள்ளே போவார்கள். போய் பிஜேபியினுடைய அஜெண்டாவை திணிப்பார்கள். பிறகு மறுபடியும் கூட்டணி, மறுபடியும் இந்த சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் பிரியும், மறுபடியும் இதே நிலைதான் ஏற்படும். காலகாலத்திற்கும் ஸ்டாலினை வாழ வைப்பதற்கான திட்டம் இது. இந்த பிஜேபி அஜெண்டாவோடு இவர்கள் 3 உள்ளே போகும். நான் விடாமல் 6 மாதமாக ஒரு யோசனை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நீங்கள் இவர்கள் 3 வர வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள், கடுமையாக பிஜேபியை விமர்சியுங்கள், ஸ்டாலினுக்கு மேல் விமர்சியுங்கள். என்ன தீங்கு அங்கே நடக்கிறது என்று சொல்லுங்கள். எந்த வகையான பாசிச அமைப்பு என்று சொல்லுவார். பழைய காலத்தில் கூட்டெல்லாம் அவரும் சேர்ந்துருக்கார், கருணாநிதியும் சேர்ந்திருக்கிறார், நாமும் சேர்ந்துருக்கார். அந்த பழதை விடுங்கள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடுமையாக விமர்சித்தால் சிறுபான்மையினுடைய வாக்கு அவர் நம்பிக்கையோடு உங்களை நோக்கி வரும். 6-7% கலைந்து வந்துவிடும். அப்புறம் இந்த பிஜேபியோடு எடப்பாடி ஏற்கனவே இருந்தார், இன்றைக்கும் வலிமையாக எதிர்க்க மறுக்கிறார். ஆகவே நாம் எப்படி நம்பி சேருவது என்று வெளியே ஒதுங்கி நிற்கிற சிறு சிறு கட்சிகளெல்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் அந்த பக்கத்தை விட்டு இந்த பக்கத்துக்கு வரும். ஏனென்றால் ஸ்டாலின் அவருடைய ஆதரவை இழந்து கொண்டிருக்கிறார் மக்களிடம் என்று கருதுகிற காரணத்தினால் அவர்கள் இந்த பக்கம் வருவார்கள். சிறுபான்மை வாக்குகள் சிதைந்து வரும். சிறுபான்மையினருக்கான உள்ள கட்சிகள் அவையெல்லாம் முஸ்லீம் லீக் உட்பட சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகளெல்லாம் சிதைவதற்கும் உங்களிடம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது போதுமானது. உங்களுக்கு 5% வாக்கு தான் வித்தியாசம். நீங்கள் உறுதியாக அரசியலில் நிலை பெற்று நிற்பீர்கள். இவர்கள் 3 பேரையும் நீங்கள் விட்டு விடுங்கள். இவர்கள் 3 பேரும் வருகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அண்ணாமலையோடு இருந்து வேண்டியதான். ஏற்கனவே ராமதாஸ் போனோம், முட்டுப்பட்டோம், மூக்கு உடைவிட்டு விட்டது, இப்பொழுது வருவோம் என்றால் வரட்டும், வராவிட்டால் அந்த பக்கமே இருக்கட்டும், அது அவருடைய விருப்பம். ஆனால் இவர்களெல்லாம் கலைந்து வருவதற்கான வாய்ப்பு மிக பெரிய அளவுக்கு இருக்கும். நீங்கள் மாற்று அரசியல் கட்சியாக உருவாகி ஆட்சியை பிடிப்பதற்கான நிலை ஏற்படும். ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்கள். பிஜேபியை யூ கிரிட்டிசைஸ் பிஜேபி சிவியர்லி. சும்மா ஒத்தனமெல்லாம் கொடுக்க வேண்டும், நச்சென்று அடிக்க வேண்டும். அடித்தால் முடியும். உங்களுக்கு என்ன அரசியல் என்பது அதுதான். அரசியல் என்பது பல குளறுபடிகள் இருந்தும் நேற்று அப்படி பேசுவோம், இன்றைக்கு இப்படி பேசுவோம், நாளைக்கு அப்படி, எல்லாம் காலம் தலைகளாக மாறும். எதிரிகள் மாறுவார்கள், நண்பர்கள் மாறுவார்கள், எல்லாமே மாறும். இதையெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்து சலித்திருக்கிறேன். ஆகவே இது ஒன்றை மட்டும் எடப்பாடி செய்தால், எடப்பாடி தான் மாற்று கட்சி நான் சொல்லுகிறேன். அந்த ஒன்றை இவர் செய்ய தவறிவிட்டு நான் ஐ ஆம் ஆல்வேஸ் அகென்ஸ்ட் டிஎம்கே என்றால் அது அவருக்குடைய பலம் அங்கே சிறுபான்மையினிடம் இருக்கிறது. அவருடைய பலம் அவரிடம் ஒன்றும் இல்லை. அதனாலே இந்த அரசியல் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் என்று நீங்கள் எடுத்த நிலைப்பாடு சரியானது. பிஜேபியை விட்டு உதறிவிட்டு வந்துவிட்டு அதை விமர்சனம் செய்வதும் இன்னொரு உடனடி கடமை. இதை எனக்கு ஒன்றும் இல்லை. நான் அரசியல் பார்வையாளனாக நான் ஒரு சின்ன கட்சி வைத்திருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியமில்லை. ஆனால் எது எனக்கு தெரிந்த உண்மையோ அதை சொல்லுகிறேன் என்பதனாலே விஜய்க்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன். எனக்கு தோன்றியதை சொல்லுகிறேன். நீங்களெல்லாம் திமுக பிஜேபிக்கு மாற்றாக இருக்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன். அதை திறம்பட செய்தால் அது மிக திறமாக அமையும் என்ற அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். நிறைய விஷயங்களை பயிர்ந்து ரொம்ப நன்றி.